கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் துணி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இறையியல் கற்று வருகிறோம், பிற தத்துவங்களை படித்து வருகிறோம். கர்மா என்று சொல்லப்படுகிற ஒரு தத்துவம், கர்மம், தமிழிலே கர்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். நாம் செய்கிற நல்லது கெட்டது தான் நமக்கு ஆசீர்வாதமாக சாபமாக மாறுது என்கிற ஒரு தத்துவம். அது பைபிள் படி ஓரளவுக்கு சில நேரங்களில் அது சரிதான். ஆனால் அந்த கர்மா என்ன சொல்கிறது, அந்த தத்துவம் பல பிறவிகள் உண்டு, முந்தின பிறவிகளிலே செய்த நல்லது கெட்டதெல்லாம் இந்த பிறவியில் ஆசீர்வாதமாக சாபமாக மாறும் என்று சொல்கிறது. போன நிகழ்ச்சியில் ஒரே பிறவிதான், ஒன்றுக்கு மேற்பட்ட பிறவி கிடையாது என்று நாம் பார்த்தோம். இப்போது அந்த கர்மாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்மம் என்று சொல்லக்கூடிய வினை பயன் அப்படின்னு தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறாங்க. வினை பயன், முற்பகல் விதைத்தால் பிற்பகல் விளையும், பைபிள் அதை ஒத்துக்கொள்ளுது. எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியரில் படிக்கிறோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். 6:8 6:7 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்போ விதைக்கிறது, நம்முடைய செயல்கள் எல்லாமே, சொல் செயல் சிந்தனை எல்லாமே விதைக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதிபலன்களாக வருது. அறுவடை என்பது வாழ்க்கையினுடைய பிரதிபலனாக வருது. பிறக்கும் போதே ஒரு குழந்தை ஆசீர்வாதமாக பிறக்குது. அப்போ அதுக்கு காரணம் என்ன? ஒரு குழந்தை பிறக்கும் போதே நல்ல அழகாக பிறக்குது. அப்போ என்ன காரணம்? நல்ல ஆரோக்கியமாக பிறக்குது, அழகாக பிறக்குது பிறக்கும் போதே. மற்றதெல்லாம் தெரியாது, பிறக்கும் போதே தெரியாது. இன்னொரு குழந்தை அழகு இல்லாமல் பிறக்குது, இன்னொரு குழந்தை ஆரோக்கியம் இல்லாமல் பிறக்குது. என்ன காரணம்? அங்கேருந்து தான் இந்த வினை பயன் கர்மம் என்று சொல்லக்கூடிய தத்துவம் அங்கே தான் பிறந்துச்சு. இந்த குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்தப்போ பாவமும் செய்ய முடியாது, புண்ணியமும் செய்ய முடியாது. எப்படி அப்போ இந்த குழந்தை அழகாக பிறந்திருக்கு, அல்லது ஊனமுற்ற குழந்தையாக பிறந்திருக்கு, அல்லது நல்ல புஷ்டியாக பிறந்திருக்கு, அல்லது அழகு இல்லாமல் பிறந்திருக்கு? எப்படி? ராட்சசமாக பிறந்திருக்கு பிறக்கும்போதே. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம படிக்கிறோம். அங்கே 4ஆம் வசனத்தில், அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். பிறக்கும்போதே பலவானா பிறக்கிறது, பிறக்கும்போது ராட்சசராக பிறக்கிறது. ராட்சசர்னா கதைகளில் வர ராட்சசர் மாதிரி இல்லை. ஒரு அளவுக்கு அதிகமான உயரம், அளவுக்கு அதிகமான பருமன், 24 விரல்கள், கோலியாத்து மாதிரி அப்படி பிறக்கிறது. அதுவும் ஒரு ஆசீர்வாத குறைவு என்று தான் பைபிள் சொல்லுது. அது ஒரு பாவத்தினுடைய விளைவு என்று தான். அதாவது தேவகுமாரரும் மனுஷகுமாரத்திகளும், இந்த இடத்துல தேவகுமாரர் பாவம் செய்கிறார்கள். பல செய்திகளில் அதை விளக்கி இருக்கிறேன், மறுபடியும் சொல்ல போகிறதில்ல. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடியது பாவம். அந்த தேவகுமாரர்களை ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கிறார், சங்கிலிகளால் கட்டி இருளில் அடைத்து வைத்திருக்கிறார். அவர்கள் பாவம் ஆண்டவருக்கு விரோதமாக பெண்களோட கூடி குழந்தைகளை பெற்றார்கள். அந்த குழந்தைகள் ராட்சச பலமுள்ள குழந்தைகளாக பிறந்தன. இப்போ அம்மா அப்பா சாயல் தான் நமக்கு வருது.
நம்முடைய முன்னோர்களுடைய சாயல், முன்னோர்களுடைய அது வந்து விஞ்ஞானம். அப்பாவுடைய முன்னோர்கள் 4 தலைமுறை, அம்மாவுடைய முன்னோர்கள் 4 தலைமுறை. இதிலிருந்து தான் நம்முடைய நிறம் வருகிறது, உடல் அமைப்பு வருகிறது, அழகு வருகிறது, உடற்கட்டு, முக அமைப்பெல்லாம் வருகிறது. இப்போ அழகாக வர்றதுக்கு காரணம் முன்னோர்கள், ஆரோக்கியமாக வர்றதுக்கு காரணம் முன்னோர்கள். இப்போ அழகு இல்லாமல் வர்றதுக்கு காரணமும் முன்னோர்கள் தான். ஆரோக்கியம் இல்லாமல் அல்லது உடலில் குறைவுள்ள குழந்தையாய், மூளை வளர்ச்சியற்ற குழந்தையாய் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அதுக்கும் காரணம் முன்னோர்கள் தான். இப்போ அப்படி ஒரு கேள்வி எழும்புது, ஒரு குழந்தை அவ்வளோ அழகாக இருக்கு, அவ்வளோ ஆரோக்கியமாக பிறந்திருக்கு. இப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, குழந்தை அழகாக இருக்கு, தேவதூத மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறது? அம்மா வயிற்றில் இருந்தப்போ அது பாவமும் செஞ்சிருக்காது, புண்ணியமும் செஞ்சிருக்காது. இல்லை, கடவுள் தான் அப்படி செஞ்சார். இப்போ கடவுள் ஒரு குழந்தைக்கு அழகாக கொடுத்து ஒரு குழந்தைக்கு அழகாக கொடுக்கலன்னா அவர் பட்சபாதம் இல்லாதவர் என்று ஆகிவிடுகிறது. பட்சபாதம் உள்ளவர், பாரபட்சம் பார்க்கிறார், அவர் நீதி உள்ளவர் அல்ல, நியாயம் உள்ளவர் அல்ல என்று ஆகிவிடும். ஒரு குழந்தைக்கு சுகம், ஒரு குழந்தைக்கு சுகம் இல்லை. ஒரு குழந்தைக்கு நல்ல உடல் பலம், ஒரு குழந்தை வளர்ச்சி இல்லாத குழந்தையாய், குறைவுள்ள குழந்தையாக இருக்குது. கடவுள் தான் அது நேரடியாக செய்கிறார் என்றால் கடவுள் நீதி தவறி விடுகிறார், பட்சபாதம் உள்ளவராய், பாரபட்சம் உள்ளவராய் மாறிவிடுகிறார். அதனால் அந்த கொள்கை சரியில்லை, அதை விட்டுட்டான் மனுஷன். அப்போ என்ன செய்கிறான் மனுஷன்? அப்போ ஒரு குழந்தை நல்லா பிறக்குது, ஒரு குழந்தை குறையோடு பிறக்குது. அப்போ அது குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ளே பாவம் செய்வதற்கு, புண்ணியம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இதுக்கு முன்னால் ஒரு பிறவி இருந்திருக்க வேண்டும். அப்போ அந்த பிறவியில் அவன் செஞ்ச பாவத்தால் குறை வந்துடுச்சு, குறையாக பிறந்திருக்கான். அவன் செஞ்ச புண்ணியத்தால் நல்லா பிறந்திருக்கிறான் என்கிற ஒரு யூகம்தான் இப்படி ஒரு தத்துவத்துக்கு காரணமாய் அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பைபிள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 5ஆம் வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாகிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்தும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். 6ஆம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அக்கிரமம் செய்கிறவர்களுடைய பிள்ளைகள் 3-4 தலைமுறை வரைக்கும் அதுக்கு தண்டனை உண்டு என்று இந்த இடத்துல ஆண்டவரே சொல்கிறார். நானே தண்டனை கொடுப்பேன்றார். ஒருத்தன் அக்கிரமம் பண்ணானா அவனுடைய தலைமுறை 4 தலைமுறை, 3 தலைமுறை அல்லது 4 தலைமுறை, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அப்போ பிள்ளை, பேரப்பிள்ளை, கொள்ளு பேரப்பிள்ளை, அப் டு கிரேட் கிராண்ட் சில்ட்ரன். அதுக்கும் அப்புறம் போனீங்கன்னா இன்னும் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன், 7 பேரப்பிள்ளை, 4ஆம் தலைமுறை வரை இதை விசாரிப்பேன். அப்படிதான், அதுதான் காரணம். போன ஜென்மத்துடைய பாவம் காரணம் இல்லை, போன தலைமுறைகளுடைய பாவம் காரணம். அதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். அதனால பெற்றோருடைய பாவம் இல்லாமல் இருக்கலாம், தாத்தா பாட்டி பாவமாக இருக்கலாம், தாத்தா பாட்டி பாவம் இல்லாமல் இருக்கலாம், பூட்டன் பூட்டியுடைய பாவமாக இருக்கலாம். பூட்டன் பூட்டியை பற்றி யாருக்கும் தெரியாது. எங்கள் அப்பாவுடைய பெற்றோரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. ஏன்னா அதை எங்கள் அப்பா சிறு வயதாக இருக்கும்போதே எங்கள் அப்பாவுடைய பெற்றோர் இறந்துட்டாங்க.
பூட்டனுடைய பேர் தெரியுமே தவிர அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்பா வழியில், அம்மா வழியில் தாத்தா பாட்டியை நல்லா தெரியும், குறை நிறலாம் தெரியும். அம்மா வழியில் பூட்டியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்கள பற்றி ரொம்ப தெரியாது. இப்போ நம்ம பூட்டனோ பூட்டியோ கொள்ளு தாத்தாவோ கொள்ளு பாட்டியோ செஞ்ச பாவம் புண்ணியம் நமக்கு தெரியாது. அது கூட நம்ம மேலே வரலாம், ஆசீர்வாதமாகவும் வரலாம், வேற மாதிரியும் வரலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை இரக்கம் செய்கிறவனாக இருப்பேன். 1000 தலைமுறை நம்ம செய்கிற நல்லதுக்கு 1000 தலைமுறை ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படி போயிட்டு இருக்குது. 1000 தலைமுறை, இன்னும் உலகம் ஆரம்பிச்சு இன்னும் 1000 தலைமுறை வரல. ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 42 தலைமுறை தான் மத்தேயு 1 சொல்லுது. அப்படி கணக்கு போட்டிங்கன்னா 100 200 தலைமுறைக்குள்ளே தான் வந்திருக்கு இது வரைக்கும். 200 கூட இன்னும் தொடலை. அப்போ 1000 தலைமுறைன்னா இன்னும் போகணும். இன்னும் ஒரு 25,000 வருஷம் போகணும். இன்னொரு இப்போ நான் ஒரு நல்லது செய்கிறேன், இன்னும் என் பிள்ளைகள் என்னுடைய தலைமுறைக்கு 30,000 வருஷம், அது 1000 தலைமுறைக்கு அது நன்மை, ஆசீர்வாதம். நான் ஒரு தப்பு செய்கிறேன், ஒரு அக்கிரமம் செய்கிறேன், மனம் திரும்பலை, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல, மனம் திரும்பலை. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? 4 தலைமுறை வரைக்கும் என் பிள்ளைகள் இடத்துல அதற்கான தண்டனையை கட்டளையிடுகிறார். இது சத்தியம், இது கசப்பான உண்மைதான். இதை சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் கிடையாது. இயேசு ரத்தம் சிந்திட்டார், அதனால் முந்தினவர்களுடைய பாவங்களெல்லாம் வராது. இதை குறித்து நான் பிற செய்திகளில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன், ஆகவே ரொம்ப விளக்க போகிறதில்லை. இதை ஆதியிலேயே நம்ம பார்க்குறோம், நோவா வாழ்விலேயே பார்க்குறோம். ஒன்று ஆதாம் செஞ்ச பாவம் இன்றைக்கும் நம்ம பாதிக்குது. அது 3ஆம் 4ஆம் தலைமுறைலாம் அதுக்கு இல்லை, கணக்கு கிடையாது. ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறைன்றது யாத்திராகமம் 20 தான் அதை குறைச்சார், 3ஆம் 4ஆம் தலைமுறைன்னு. ஆனால் ஆதாம் காலத்தில் அது குறைக்கப்படலை, அது நிரந்தரமாக தான். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 5:17 ரோமர். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாவே. ஒருவனுடைய மீறுதலினாலே மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஆதாம் செஞ்ச பாவம் இன்னைக்கு வரைக்கும் 1000 வருஷ அரசாட்சி வரைக்கும் எல்லா மனிதனுக்கும் சரீர மரணம் உண்டு. யாரு? ஆதாம் செஞ்ச பாவத்தால் ஏற்பட்ட விளைவு. அதுக்கு 1000 தலைமுறைன்னு ஒரு எல்லை கூட கிடையாது, அது போயிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் அது 1000 வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் மரணத்தை எடுத்து அக்னி கடலில் போட்டுருவார். அதுக்கப்புறம் மரணம் கிடையாது. அதனால் ஒரே மனிதனால தான் இது வந்தது. ஒரு மனிதனுடைய பாவம், ஒரே மீறுதல், 18ஆம் வசனம் 5 ரோமரில், ஒரே மீறுதலினால எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது போல. 19 ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. இது ஆதாமுடைய பாவம். நமக்கு சரீர மரணம்ன்றது ஒன்று மனுக்குலம் முழுவதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அது ஆதாம் செஞ்ச பாவம். நம்முடைய முன்னோர் ஆதாம் நமக்கு சேர்த்து வச்ச சொத்து. அப்பா அம்மா 2 பேருக்கும்
சர்க்கரை நோய் இருந்தால் பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் வந்துடுது. அந்த மாதிரி அவன் மரணத்தை சம்பாதிச்சான், எல்லாருக்கும் வந்துச்சு. நோவா காலத்துலையும் அதை பார்க்குறோம். நோவாவுடைய பிள்ளைகள் நோவாவுடைய மானத்தை 2 பேர் மூடுனாங்க. ஒருத்தன் அதை வெளியில் சொல்லி அவமானப்படுத்தினான். அதனால் சாபம் வருகிறத பார்க்குறோம். ஆதியாகமம் 9:25 கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான். 27:26 சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். 27 யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். இப்போ பாவம் செஞ்சது காம் தான். ஆனால் பாவம் பாருங்க, பாவத்தினுடைய தண்டனை கானான் என்கிற காமுடைய மகன் மேலே வந்துடுச்சு. அப்பாவுடைய மானத்தை மூடாமல் அதை வெளியில் சொல்லி அப்பாவை அவமானப்படுத்தினவன் காம் தான். ஆனால் தண்டனை கானானுக்கு தானே வந்திருக்கணும். கானானுடைய மகனாகிய காமுடைய மகனாகிய கானான் மேலே வந்துச்சு. மற்ற பிள்ளைகளும் இருந்தாங்களா? கானானுக்கு இருந்தாங்க. காமுடைய குமாரர் 10:6 ஆதியாகமம், கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். கானான் ஒன்று அப்போ தான் பிறந்திருக்கணும், இல்லை அதுக்கப்புறம் பிறக்க போகிற. காமுக்கு 4 பிள்ளைங்க. காமு ஏற்கனவே கூஷ் பிறந்துட்டாங்க, மிஸ்ராயிம் பிறந்துட்டாங்க, பூத்து பிறந்துட்டான். 3 பேரும் பிறந்துட்டாங்க. அதனால் காம் செஞ்ச பாவம் செய்கிறதுக்கு முன்னால் பிறந்த 3 பேரையும் பாதிக்கலை. ஒருவேளை 20 வயசை தாண்டி இருக்கலாம், 20 வயசுக்கு அப்புறம் தான் பாதிக்கும். 20 வயசை தாண்டி இருக்க வேண்டும் 3 பேரும். கூஷ், மிஸ்ராயிம், பூத், இந்த 3 பேருமே காமுடைய பிள்ளைகள் தான். கானான் 20 வயசை தாண்டலை, 20 வயசுக்குள்ளே தான் இருக்கிறான். அதனால் 20 வயசுக்கு மேலே போயிட்டா அவங்க தனித்து சுயாதீனம் ஆகிடுறாங்க. 20 வயசுக்கு மேலே பிள்ளைகள் 20 வயசை கடந்த பிறகு அப்பா அம்மா செய்கிற பாவம் அவர்களை பாதிக்காது. ஏன்னா 20 வயசுன்றது அவங்கவுங்க சொந்த கணக்கை ஆரம்பிக்கிற வயசு. 20 வயசில் தான் லேவியரை ஊழியத்தில் சேர்த்துப்பாங்க. 20 வயசில் தான் எண்ணும்போது எண்ணிக்கையில் சேர்த்துப்பாங்க. இங்கே நம்ம ஊர் மாதிரி 18 வயசில் ஓட்டு கொடுக்கறது, 18 வயசில் லைசன்ஸ் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. 20 வயசு ஆனால் தான், 20 வயசு முடிஞ்சிருந்தால் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலேயே கணக்கில் சேர்ப்பாங்க. 20 வயசில் தான் ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த ஆவிக்குரிய கணக்கை ஆரம்பிக்கிறான். 20 வயசை கடந்து விட்டால் அதுக்கப்புறம் அம்மா அப்பா செய்கிற பாவம் அவனை பாதிக்காது. அவன் 20 வயசு ஆகிற வரைக்கும் அவங்க அப்பா அம்மா அவன் செஞ்ச பாவம் எல்லாம் அவனை பாதிக்கும். இவங்க அப்பா கடந்துட்டாங்க. கூஷ், மிஸ்ராயிம், பூத், இந்த 3 பிள்ளைகள், காமனுடைய பிள்ளைகளும் 20 வயசு அந்த சம்பவம் நடக்கும்போது கடந்துட்டாங்க. அவங்க மேலே அந்த பாவம் போக முடியல. கானான் 20 வயசுக்கு கீழே இருந்தான். அதனால் காம் செய்த பாவம் அவனை போய் தாக்கியது. இந்த கானானுடைய சந்ததி தான் ஆப்பிரிக்கர்கள். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். இன்றைக்கும் எங்கெல்லாம் சுவிசேஷம் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க நல்லா இருக்காங்க. கென்யா மாதிரி நாடுகள், தென்னாப்பிரிக்கா மாதிரி நாடுகள், சுவிசேஷம் இருக்கிற நாடுகள்லாம் நல்லா இருக்காங்க. சுவிசேஷம் இல்லாத நாடுகள்லாம் அவங்க அடிமைத்தனத்தில் தான் இருக்காங்க. வறுமையின் அடிமைத்தனம், வியாதியின் அடிமைத்தனம், உள்நாட்டு போர் என்கிற அடிமைத்தனம், பஞ்சம் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்காங்க. இன்றைக்கும் பாருங்க, பல நாடுகளில், குறிப்பாக அமெரிக்காவில் கருப்பர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். அப்ரஹாம் லிங்கன் அதற்காக போராடி சட்டம் கொண்டு வந்ததனால் அவர் கொல்லப்பட்டார். 150-200 வருஷம் வரைக்கும் அவங்க அடிமை தான் இருந்தாங்க. இப்போ தான் அவங்களுக்கு சட்டப்படி விடுதலை. ஆனால் சமூக ரீதியாக
இன்னும் அவங்க விடுதலை பெறலை. சமூக ரீதியாக சமூகம் அவர்களை ஒரு 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 வெள்ளைக்காரன் தப்பு பண்ணுறான், ஒரு கருப்பன் தப்பு பண்ணுறான்னா போலீஸ் கருப்பனை அடித்தே கொண்டு விடுகிறது, வெள்ளைக்காரனை கௌரவமாக நடத்துது. இதுதான் இன்றைக்கி நிலைமை அமெரிக்காவிலே. அவ்வளவு தாராள சிந்தனை உள்ள பரந்த மனமுள்ள அமெரிக்காவில் நிலைமை அப்படி தான். அதனால் அந்த சாபம் கானான் மேலே வந்துச்சு. அதனால் முன்னோருடைய பாவங்கள் புண்ணியங்கள் தான் நம்ம மேலே வருமே தவிர, ஆனால் போன ஜென்மத்து நன்மை தீமை நம்ம மேலே வராது. ஏன்னா போன ஜென்மன்னு ஒன்று கிடையாது. எது போன ஜென்மம்? நம்ம ரட்சிக்கப்படாத நம்முடைய வாழ்க்கை தான் போன ஜென்மம். அதுவும் அந்த பாவங்களை மன்னிச்சிடுறாரு ஆண்டவர். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்ம செஞ்ச பாவங்களை மன்னிச்சிடுறாரு. அதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்குறாரு. புதிய ஏற்பாட்டில் அது இல்லை அப்படின்றாங்க, அது இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 Timothy chapter 1 4-5 படிக்கிறேன். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவைசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாட்டி தீமோத்தேயுனுடைய பாட்டி லோவிசாலுக்குள் இருக்கிற விசுவாசம் அவருடைய தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளே வந்துச்சு. ஐனிக்கேயாளுக்குள்ளே இருந்த விசுவாசம் மகனாகிய தீமோத்தேயுக்குள்ளே போச்சு. ஆக தலைமுறையாக அந்த விசுவாசம் வர முடியும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்லையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்ட போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாக வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். இதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ நடந்த சம்பவத்தை, ஆபிரகாம் காலத்து சம்பவத்தை எபிரேயரில் ஆவியானவர் விளக்கி சொல்றார். ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான் மெல்கிசேதேக்குக்கு. அப்போ லேவி பிறக்கலை, லேவியுடைய அப்பா யாக்கோபு பிறக்கலை, அல்லது யாக்கோபுடைய அப்பா ஈசாக்கு பிறக்கலை, லேவியுடைய தாத்தா ஈசாக்கு பிறக்கலை, லேவியுடைய அப்பா யாக்கோபு பிறக்கலை, லேவி பிறக்கலை. ஆனால் லேவி ஆபிரகாமினுடைய இடுப்பில் இருந்தான். இடுப்பில்னா அவனுடைய இரத்தத்தில் இருந்தான், டிஎன்ஏவில் இருந்தான், மரபணுவில் இருந்தான். அதுக்கு அர்த்தம் அதான். ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தது லேவி கொடுத்ததற்கு சமம். என்னுடைய பூட்டன் பேரு பிச்சைமுத்து. எங்கள் அப்பா வழி பூட்டம் பேர் பிச்சைமுத்து. பிச்சைமுத்து அவர்கள் செய்த ஒரு நல்ல காரியம் கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? நான் செய்த நல்ல காரியமாகவே நற்கிரியாகவே அதை பார்க்கிறார். அதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்குறார். எங்கள் பூட்டம் பிச்சைமுத்து கொடுத்த காணிக்கையை ஆண்டவர் பிரைட் கென்னடி கொடுத்ததாகவே கருதி அதற்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தருகிறார். அதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அது மற்றதுக்கும் பொருந்தும். எங்கள் பூட்டம் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா அது என்னையும் பாதிக்க வாய்ப்பு உண்டு. அதிலிருந்து தப்புவதற்கு வழி உண்டு. ஜபத்தினால தப்ப முடியும், நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதனால தப்ப முடியும். வேதத்தில் அதற்கான வசனங்கள் உண்டு. ஆனால் இயேசுவனுடைய இரத்தத்தினால அதிலிருந்து நமக்கு விடுதலை என்று எங்குமே சொல்லப்படலை. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை விலக்கி மீட்டார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது கலாத்தியரில். ஆதாம் காலத்தில் வந்த பாவம் இது. முன்னோர்களுடைய பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்பது, தலைமுறைகளை பாதிப்புன்றது ஆதாம் காலத்து சாபம். அது நியாயப்பிரமாணத்து காலத்து சாபம் அல்ல. உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கிறது தான் நியாயப்பிரமாணத்து காலத்து சாபம். அதிலிருந்து தான் இயேசுவின் ரத்தம் நம்மை விடுவித்து விட்டது. கலாத்தியர் 3 நம்ம நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு
நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார் என்றுதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 3:10 படிக்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் 1000 தலைமுறைக்கு நீ இரக்கம் காட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கிற ஒரு நற்கிரியை எங்கள் பிள்ளைகள், எங்கள் தலைமுறை 1000 தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நாங்கள் ஒரு பாவம் செய்து அதை அறிக்கை செய்து விட்டு விடாமல் மனம் திரும்பாமல் போய்விட்டால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அது பாதிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் எங்களை பாதிக்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் எங்கள் ஜபத்தை அதிகரிக்க, ஜப வாழ்வை கட்டியெழுப்ப, எங்கள் வாழ்க்கையை நீதி உள்ளதாக கட்டியெழுப்ப, ஒரு சராசரி விசுவாசியாக வாழாமல் ஒரு நீதியில் பலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.